பார்த்த நிறைய நிறைய சின்ன படங்கள், நிறைய நிறைய வெற்றி படங்கள்ல வந்துட்டு, அந்த படம்லாம் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, அது காரணமே மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்த சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க்யூ சார். உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப அப்புறம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டேரக்டருக்கு ஒரு நண்பனாக, ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கூடாது, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக நான் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ். ஏன்னா என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்போலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப, ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன். நீ சாம் சிஎஸ் அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து லேபிள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில்ல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக. அண்ட் அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். எதுவும் நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டுருக்கணும், நான் எப்படி என்னோடய தொழிலை நான் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும், அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சான் இதில் நடித்ததில். இந்த படம்ல நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஸ்வின் அவங்க சின்ன வயசில் அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பா அவங்க அந்த பேனரையும் அவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்குன்னு அவங்க பேனர், அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் அவங்க கூட நடித்ததில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிஷி அண்ட் அவங்க மோர் தென் ஹீரோயின். இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்துலேருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச். உனக்கு நான் என்ன பேசுன்னு புரியல. அண்ணா நீங்கள் ஒரு தடவை தான் சொல்லுவோம் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்ட்டு. பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு சாரி டிப்ஸ் இல்லை, சாரி டி சீரிஸ், சாரி மன்னிச்சிருங்க, டி சீரிஸ், சாரி. ஸோ அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்டலாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அந்த படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும். அண்ட் இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். Day 1 அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க, நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு பர்சன் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்குது இந்த படம், நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார், நீங்கள் எங்கள் டைரக்டர் சார் ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஹீரோவாக என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். உருட்டு தைரியத்தில் நீங்கள் வாங்க, ஒரு 5 days நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு 3 days அண்ட் ஒரு சாங் போர்ஷன் ஒன்று சும்மா ஒரு ஷூட் பண்ணோம்.
அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஸோ அழகராஜ் சார் ஸோ உள்ளே வந்த அப்புறமா அந்த படத்தோடைய விஷன் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ சார் வெரி பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அழகராஜ் சார். ஸோ எப்படின்னா ஒரு ஒரு டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம கேட்குறது எல்லாமே கொடுத்து ஸோ நம்மளோட விஷன் இல்லையா அது. ஸோ அந்த விஷன் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ நம்ம நினச்ச மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அது கண்டிப்பாக ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் சார். ஸோ வித்தவுட் யூ திஸ் வுடன்ட் பி இம்பாசிபிள். ஸோ அப்புறம் கம்மிங் டு ஆக்டர்ஸ், இது எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, எ குட் ஃபிலிம் வில் சூஸ் த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ மகேந்திரன் வந்து அவர் மஹிப்ரோ உள்ளே வரும்போது ஸோ எனக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். ஸோ ஒரு இந்த படத்தோட ஒரு லீட் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100% அப்படியே எனக்கு ஒரு ஸ்டோரி எழுதும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இவர் இப்படி தான் நம்ம ஹீரோ இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆனது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் ரிஷிகா, ஸோ அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக வேற ஒரு ஹீரோயின் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்களால பண்ண முடியல. ஸோ அவங்க ஷீஸ் ஃப்ரம் மும்பை. பட் எமோஷன்ஸ் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உள்வாங்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷீல் பி இன் குட் பிளேஸ் ஆக்சுவலாக சூன். வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு பயங்கர டார்க்காக இன்டென்ஸாக ஒரு சர்வைவல் மோடில் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம். பட் ஏன் அது எல்லாருமே அது மாதிரி தானே பண்ணுறாங்க சர்வைவல் த்ரில்லர்னா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஸ்டவேல ஆரம்பிச்சு ஸோ நிறைய படங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த படங்கள் வரைக்கும். ஸோ ஒரு ஒரு சர்வைவல் மோடில் அதுக்குள்ளே தான் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். ஸோ ஒய் நாட் வி ட்ரை சம்திங் ஒரு உள்ள ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னும்போது ஸோ ஒரு ஒரு ரொமான்ஸ் அது வந்து ரிஷிகா வந்து ஃபிட் ஆனாங்க அதுக்கு அழகாக. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஹியூமர் போர்ஷன் இருந்தது. அது ஒரு புதுசாக ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூல் சுரேஷ் பிரதர், சரத் அண்ட் அஸ்வின். ஸோ அஸ்வின் வந்து எக்கோலையும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க உள்ளே வந்தோடனே ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அது ஆக்சுவலி. ஸோ அவங்களோட மகேந்திரன் பிரதரும் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸோ நல்லா இருக்கு. ஹியூமர் வந்து ஒரு லைட் வெயின் ஹியூமர் வந்து ஸோ ஒரு இன்டென்ஸான ஹியூமர்லாம் கிடையாது. ஸோ ஒரு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. கூல் சுரேஷ் அண்ணனும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டெக்னிக்கல் டீம்லேருந்து உள்ளே வந்தது. ஸோ கண்டிப்பாக மார்க் மை வேர்ட்ஸ், ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு போவார் ஆக்சுவலாக. எஸ், ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வில் பி இன் த பிக் லீக் சூன் ஆக்சுவலாக சூன். ஸோ நீங்கள் உங்களுடைய விஷஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் பிகினிங். நான் சொன்ன மாதிரி அப் த ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் சூன் இந்த படத்துடைய ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் வரும். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்லாம் கொடுத்து எங்களுக்கு ஸோ எங்களை ஓட வைக்கணும் ரொம்ப தூரம் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். எதிரில் வந்திருக்கிற நல்லவர்களே, திரையுலகின் தூணாக விளங்குகிற மேடையில் வந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை அதுக்குன்னே ஒரு 10 பேரை வர வச்சுருவோம். கைத்தட்டு நல்லா இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் கூட கணேஷ் விநாயக பெருமானை கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின் நீ வின். தம்பி மகேந்திரன் அவனை சின்ன பிள்ளையார் நடிக்கிற காலத்திலேருந்து தெரியும். அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்டு அது இல்லாத அவுட் ட்ரௌசர் போடாமல் இருந்த தெரியும். ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அழகாக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நிரந்தரமாக ஹீரோவை காலம் கடந்து சின்ன வயசு தான் நிரந்தரமாக ஹீரோவை. கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டி பேசினான். நான் ஏறக்குறைய 15-20 வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி. 3 பாட்டு நல்லா இருந்தது. எதிர்காலம் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. தயாரிப்பாளர்களை உறுதுணையாக இருங்க. மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க. தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க, டைரக்டருக்கு படம் பண்ணுங்க.
நம்ம டைரக்டர், மியூசிக், ஹீரோ, எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள். ஆனால் அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர், நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க. சின்ன படங்களுக்கு நிரந்தரமாக உதவி பண்ணுவாங்க. இருக்கிறத எழுதுறப்போ நல்லா இருக்கு, கொஞ்சம் குறை இருந்தால் அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுதணும், அவ்வளோதான். இல்லாததை எழுத வேண்டியதில்லை. சிலர்லாம் குறை எழுதுறதே வேலையை வச்சிட்ருக்காங்க, அது தவறு. ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். இன்றைக்கி ஒரு நம்பிக்கை என்னென்னா, சின்ன படங்கள் இப்போ நல்லா போகுது. இப்போ எது பெரிய படம், எது சின்ன படம்? பெரியோரெல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோரெல்லாம் சிறியரும் அல்லர், செயற்கரிய செய்வார் பெரியோர், செய்களாதார் சிறியோர். பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தா பெரிய படமாகும், நல்லா பண்ணலன்னா சின்ன படமாகும். இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு, இது பெரிய படமாகும், மக்கள் வரவேற்பாங்க. இந்த குட் நைட், டாடா, இன்னும் நிறைய படம் இல்லை. போன வருஷத்தில் ஒரு 15 படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் பல பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சது லாஸ்ட் இயர். அதனால் படம் சின்ன படமாக பெரிய படமானு நாம் முடிவு பண்ணுறதில்ல, மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த படத்தை மக்கள் பெரிய படமாக ஆக்குவாங்க. இதுக்கு உறுதுணையாக டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு. பல்ஸ்னா நாடி. இந்த நாடி என்ன, நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு காணாமல் போயிட்டாங்க. இப்போ 300 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எப்படியோ கடன் வாங்கி எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை, படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். நான் விநியோக சங்க தலைவராக இருக்கேன். 500 பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில், செங்கல்பட்டு. பட் படம் வாங்குறதுல 5 பேர் தான் வாங்குறாங்க. எல்லாம் முன்னே நல்லா பண்ணவங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு. நான் தம்பி டைரக்டரை கேட்டேன், நவீன, எத்தனை நாளில் ஷூட் பண்ணுங்க? 25 days. வெரி குட் தம்பி. அது ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய, அழகராஜாவுக்கு செய்த மிகப்பெரிய இது. ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், இன்னும் துரைன்னு ஒருத்தர். 18 நாள் டைலாக் போர்ஷன், 18, 20 இல்லை 22 நாள் கூட டைலாக் போர்ஷன் முடிக்கலாம். சாங் 3 நாள் இல்லை 4 நாள். ஃபைட் 1 நாள் இல்லை 2 நாள் தான் எடுப்பார். மொத்தமே 28 நாள். ஆனால் 100 நாள் 60 படம் ஓடிச்சு. 60 படம் 100 நாள், 30 நாளுக்குள்ளே ஷூட்டிங் முடித்தார். ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும். இங்கே கதை எழுதுவாங்க, அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அது முடிவுக்குள்ளே இந்த கதை ரெடியாக படம் பண்ணுவார். ஏன்னா சிக்கனமாக எடுக்கிறதுல, சிறப்பாக எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர். அவர் போல் நிறைய டைரக்டர் இருக்கார். இப்போ இளைஞர்கள், இப்போ மேடையில் பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள். எதிர்கால சினிமா உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நாடி நல்லா ஓடுறதா, சரியாக ஓடுறதா, குறையிறதான்றது உங்கள் கையில் இருக்குது. ஆக சினிமாவை காப்பாற்றுங்கள். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன், அவங்க எப்படியோ வாழ்வாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குனர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவர்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகவும், ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்கள் ப்ரொடியூசர் பழக்கம் என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வந்தால் அவர் அதோட வேலைக்கு போக மாட்டார், அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்கள் ப்ரொடியூசர் கையில் போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தால் கூட
அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. இன்றைக்கி சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர் கூட சார் கூட சொன்னாங்க. இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30க்குள்ளே தான் வருது. அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இதை நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரை வாழ்த்தி, இயக்குனரையும் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரை வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.